Hi friends, welcome to Rainbow Craft. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோச்செட்டில் பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஸ்டிச், ரோப் ஸ்டிச், ஃபில்லிங் ஸ்டிச் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆரி எம்ப்ராய்டரியில் பார்த்தாலும் செயின் ஸ்டிச் இருக்குது, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இருக்குது, ஃபில்லிங் ஸ்டிச், இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த க்ரோச்செட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து சிங்கிள் க்ரோச்செட், டபுள் க்ரோச்செட், வி ஸ்டிச்சு, பஃப் ஸ்டிச்சு, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸ்டார் ஸ்டிச்சு, ஜாஸ்மின் ஸ்டிச்சு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து எப்படி கற்றுக்கலாம், எதுவுமே எனக்கு தெரியாது, க்ரோச்செட்டில் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் இதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து செயின் ஸ்டிச். இதுதான் வந்து க்ரோச்செட்டுக்கு வந்து பேசிக்கு. இது வந்து இந்த க்ரோச்செட் வந்து நம்ம உள்ளன் நூல் வச்சும் பண்ணலாம். அல்ல க்ரோஷா ஒயர்னு சொல்லிட்டு கூடலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த க்ரோஷா ஒயர் கிடைக்கும், அதை வச்சும் நம்ம பண்ணலாம். இதில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். அதாவது பர்ஸ் பண்ணலாம், செல்ஃபோன் பவுச் பண்ணலாம், ஹேண்ட்பேக் பண்ணலாம், ஸ்கார்ஃபு, கேப்பு, பேகு, பேபி பிளாங்கெட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம இதில் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இது இப்போ வந்து நம்ம பேசிக்கை பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்லிப் நாட்டு போட போகிறோம். இது வந்து ஸ்லிப் நாட்லேயே நமக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி வச்சு இப்படியும் போடலாம். இப்படி போட்டுட்டு இதை ரிலீஸ் பண்ணால் லூஸ் ஆகணும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதை இப்படி வச்சுட்டு இதை இழுத்திங்கனாக்கா நமக்கு வந்து இப்போ நாட் கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு ஈஸியாக நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். அடுத்தது இப்படி வச்சு இதை சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த ஹோலில் விட்டு இழுத்தோம்னாலும் நமக்கு வந்து ஸ்லிப் நாட்டு கிடைக்கும். இதுக்கு பேர் ஸ்லிப் நாட்டு. இதுதான் பேசிக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டு ஸ்லிப் நாட் போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ஸ்டிச்சு. இதுதான் வந்து பேசிக். இதுக்கு இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இந்த நீடில் வந்து இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி எடுக்கக்கூடாது. இது வந்துட்டு நூல் அடியில் இருக்கணும். அடியிலேருந்து இப்படி சுற்றி இப்படி எடுக்கணும். இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும். நமக்கு இது வந்து ஈவனாக இருக்கணும். ஒன்று பெருசு இப்போ இதை மாதிரி போட்டுட்டு ஒன்று இவ்வளோ பெருசுக்கு அடுத்தது நம்ம இவ்வளோ பெருசு போட்டோம்னாக்கா நம்ம அடுத்ததில் வந்து இந்த க்ரோச்செட் சிங்கிள் க்ரோச்செட் போடும்போது பார்த்தா லூஸ் இருக்கும். இதெல்லாம் ஈவனாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி எடுத்து போடணும். இது வந்து செயின் ஸ்டிச்சு. இது வந்து தெரிஞ்சால் தான் நம்ம இதில் வந்து ஃபர்தராக எப்படி வந்து நம்ம வேறு சிங்கிள் க்ரோச்செட்டு, டபுள் க்ரோச்செட்டு, வி ஸ்டிச்சு இதெல்லாம் எப்படி பண்ணுறோங்கிறது வந்து நமக்கு வரும். இதுதான் பேசிக். இது வந்து ஈவனாக நம்ம போட்டுகிட்டே வரணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து போட்டுட்டு வரணும். இது போடும்போது நம்ம இந்த க்ரோச்செட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு இதை பிடிச்சி இழுத்தோன்னா எவ்வளோ பெரிய பர்ஸு போட்டாலும் சரி, பேக்கு போட்டாலும் சரி, நம்ம வந்து லாஸ்ட்டில் ஒரு இதை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே பிரிஞ்சிட்டே வரும். இதை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கவனித்து போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி செயின் வந்து நம்ம போட்டுகிட்டே வரோம். நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு தேவையோ அந்த மாதிரி போட்டே வந்துட்டு இப்போ வந்து இந்த செயினில் தான் நம்ம வந்து இந்த செயின்லேருந்து தான் இந்த நூல் வந்துருக்கு. இந்த நூல் இதுக்குள்ளே நம்ம வந்து விட்டோம்னா இது வந்து வெளியில் வந்துடும். அதனால் இந்த செயினுக்கும் அடுத்த செயினில் வந்து நம்ம விடணும். இப்போ இந்த செயினை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த செயினில் வந்து இப்படி விடணும். இப்படி விட்டுட்டு இதுலேருந்து இப்படி வாங்கணும். வாங்கி இப்போ நமக்கு 2 லூப் இருக்கும். இந்த 2 வந்து ஒன்றாக்கணும். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோச்செட். இந்த 2வது செயினில் விடுறோம். இப்போ அடுத்தது இதில் விட்டுட்டு இதில் வாங்கி இப்போ நமக்கு 2 லூப் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒன்றா சிங்கிள் ஆக்கணும். அடுத்த செயினில் விடுறோம்.
இந்த செயினில் விடும்போது வந்து நமக்கு வந்து இந்த மேலே லேயர் இந்த ஃபஸ்ட்டு இதில் தான் விடணும். நம்ம வந்து இதை இப்படி விட்டு இதில் அடியில் வாங்கக்கூடாது. இப்போ பார்த்தா அடியில் வந்து நம்ம வந்து அடியில் விட்டுருக்கோம், அந்த செயினில் விடக்கூடாது. அடியில் விட்டோம்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து மேலே இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு வளையம் மாதிரி இந்த இடத்துல இருக்கும், இந்த இருக்குல்ல, இதில் தான் நம்ம விட்டு போட்டுட்ருக்கோம். இதை இப்படி பிடிச்சி இதை வந்து நூலை வந்து இந்த ஹோல்லேருந்து வெளில எடுக்கணும். இப்படி எடுத்துட்டோம். இப்போ எடுத்துட்டா இப்போ நமக்கு 2 லூப் இருக்கும். இந்த 2 வந்து ஒன்றாக்கணும். இப்போ அடுத்த செயினில் இப்போ நம்ம இந்த ஒரு செயினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த எண்டுக்கிட்ட வந்தோடனே நம்ம எப்படி திருப்பி அடுத்த லைனுக்கு போகிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு, நம்ம போட்டதில் ஃபஸ்ட்டு நாட்டு. இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு லைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைனுக்கு போகணுங்கிறப்ப இதில் ஒரு செயின், இப்போ இது வந்து லாஸ்ட்டு, இதில் வந்து ஒரே ஒரு செயின் மட்டும் நம்ம அப்படி போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு நம்ம இப்போ திருப்பிக்கிறோம். இந்த பக்கம் அப்படி திருப்பிட்டு இதில் இந்த ஹோலில் நம்ம இப்போ விடணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அது ஒரு கிலோ செயின், இதில் பார்க்கும்போது இந்த ஹோலு இதெல்லாம் இதில் தான் நம்ம விடணும், இந்த கேப்பில். இப்போ இந்த கேப்பில் விட்டு எடுக்கிறோம் நம்ம. இப்போ இது 2 செயின் வரும் நமக்கு, வந்து 2 நூல் வரும் இதில் பார்த்திங்கனாக்கா. இப்போ இதில் விடும்போது நம்ம முன்னாடி போட்டது வந்து எப்படி போட்டோம்னா ஒன்று தான் இருக்கும், ஒரு செயின். இந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் நம்ம இப்போ இதில் எடுப்போம். இங்கே பார்த்தா நமக்கு வந்து இன்னொரு லூப் இருக்குது பாருங்கள், இது 2ஐயும் சேர்த்து தான் எடுக்கணும். நம்ம முன்னாடி போட்டதில் இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான், ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனை மட்டும்தான் எடுப்போம். இப்போ நம்ம போடும்போது 2 லைனை சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ 2 இருக்குது பாருங்கள், இதில் கிளியராக பார்த்தா 2 தெரியும். இந்த நூல் 2. அடுத்தது இந்த இடத்துல இதுக்கு தேவையான மெட்டீரியல்னு பார்த்தா ஒரே ஒரு குரோஷா நீடிலும் உள்ளன், அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் இதுக்கு தேவையான மெட்டீரியலே. இந்த சிங்கிள் குரோஷத்தை வச்சே, இந்த ஒரு ஸ்டிச்சை வச்சே நம்ம வந்து எல்லா மெத்தடுக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்கார்ஃபுக்கோ, ஷால், நம்ம இப்போ ஷால் பின்னுறோன்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். பர்ஸு, என்னென்ன நம்ம செய்கிறோமோ அத்தனைக்கும் இந்த ஒரே ஒரு ஸ்டிச்சை யூஸ் பண்ணியே நம்ம எல்லாமே போடலாம். அதே மாதிரி டபுள் குரோச்செட்டை யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம். வி ஸ்டிச்சை யூஸ் பண்ணியும் நம்ம எல்லாமே பண்ணலாம். பஃப் ஸ்டிச், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சை யூஸ் பண்ணியுமே நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து பின்னலாம். இதில் நம்ம நிறைய வெரைட்டி வந்து தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னாக்கா, பஃப் ஸ்டிச் வச்சு நம்ம ஒரு டேபிள் மேட்டு, டைனிங் டேபிளில் வந்து நம்ம டின்னர் பிளேட் வைக்கிறோம் இல்லையா, அந்த பிளேட்டுக்கும் கீழே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மேட்டு வந்து யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்குறத விட நம்மளே யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி சிங்கிள் குரோச்செட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக. இது வந்து உங்களுக்கு இப்படி நம்ம இப்படியே பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டும் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து இது வரலை அப்படின்னாக்கா கொஞ்சம் இதில் இப்படி சுற்றிட்டு ஒரு 2-3 லேயர் வந்து நம்ம வந்து இந்த ஃபிங்கரில் சுற்றிட்டு கிட்டக்க வர நம்ம இதை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கிட்டேவும் வரலாம். இப்போ செகண்ட் ரோ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து லாஸ்ட் செயின், இதில் வச்சுட்டு இப்போ 2 ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். 3ஆவது ரோ போகிறதுக்கு நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்படியே திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இப்போ நமக்கு இந்த ஹோலில் விடணும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நமக்கு ஒரு ஷால் மாதிரியோ இல்லை பர்ஸு மாதிரி பின்னுனாலும் நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த மாதிரி பின்னிட்டு சைடில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வர வீடியோவில் எப்படி செய்யறதுன்னெலாம் காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இது வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது இழுத்து பிடிச்சி சுருக்கி போடக்கூடாது, கரெக்டாக இந்த மாதிரி போடணும்.
அடுத்து இப்போ இதே மாதிரி போடுறோம், நம்ம ஒரு சர்க்கிள் போடுறோம், சர்க்கிளாக ஏதாவது செய்கிறோம் அப்படின்னாக்கா அது எப்படி செய்யலாங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஒரு சர்க்கிள் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ சர்க்கிள் வந்து எவ்வளோ பெருசுக்கு தேவையோ அதை மாதிரி சின்னதாக ஒரு 8 9 அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு செயினில் வந்து இப்படி விடணும். விட்டு இதை வெளியில் எடுத்துட்டு திருப்பி இதை சிங்கிள் ஆக்கிட்டோம்னா நமக்கு இப்போ இந்த சர்க்கிள் கிடச்சிரும். இந்த சர்க்கிளில் வந்து இப்போ நம்ம அதே மாதிரி முன்னாடி நம்ம எப்படி போட்டோம்னா ஒரு செயினில் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல விட்டு நம்ம போட்டுட்டு இருந்தோம் லைன் போடும்போது. இப்போ இது சர்க்கிள்ங்கிறப்ப அப்படியே நம்ம இதை வந்து உள்ள இந்த ஹோலில் நடுவில் சென்டரில் விட்டுட்டு இதை வெளியில் எடுக்கணும். நூலை வெளியில் எடுத்துட்டு இதை ரெண்டை ஒன்றாக்கணும். அடுத்தது அதே மாதிரி தான் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, நடுவில் பெரிய சர்க்கிள், அதில் வந்து விட்டு எடுத்துட்டு நம்ம ரெண்டு செயின் இருக்கு இல்லையா லூப்பு, அதை வந்து சிங்கிள் ஆக்கணும். நம்ம வந்து இந்த செயின் இந்த ஹோல் இருக்குது பார்த்து, இந்த ஹோல் வந்து கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு இந்த இடம் வர்ற வரைக்கும் நம்ம இந்த செயினை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சர்க்கிளை வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபினிஷ் பண்ணணும். எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம நெருக்கி போடணும். ஒரு 10-15 வேணால் போட்டுட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணலான்னா அந்த அளவுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நெருக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங்கில் 2 நூல் இருக்கும்படி இதில் விட்டு இதை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு இந்த செயின்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லைன் போகணுன்னா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இதில் நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு த்ரெட் இருக்குது பாருங்கள், 2 நூல் இருக்கா, அதில் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த லைன் போட்டோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த 2 இருக்குது, இந்த 2ல் விட்டு வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு 2 செயினை சிங்கிள் செயின் ஆக்கணும். அடுத்த ஹோலில் இங்கே சேம் அதே போல் நம்ம இந்த லைனை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம இதில் இப்போ வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து 10 நாட்டு போட்டிருந்தோம்னா செகண்ட்லேயும் 10 நாட்டு தான் வரணும். அப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் பெருசாக வரணும். இப்போ வந்து அடுத்த லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரான் ஆகிட்டே போகணும். இப்போ வந்து சின்ன சர்க்கிள் பெரிய சர்க்கிள் அப்படியே அது வந்து எக்ஸ்ட்ரான் ஆகிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு 10 இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 நாட்டு இருக்குது அப்படின்னா செகண்டும் அதே 15 தான் வரணும். அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா ஒரே ஹோலில் 2 டைம் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த டைம் போடும்போது இந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஒரு 4-5 விட்டுட்டு திருப்பி ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரே ஹோல்லே 2 டைம் போட்டுக்கணும். அடுத்த இது போகாமல் ஒரே இதுலேயே 2 டைம் போட்டுட்டோம்னா நம்ம சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் அடுத்த ரவுண்டு. இதுதான் நமக்கு வந்து பேசிக். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் செகண்ட் லைனு. இந்த இடத்துல இந்த ஹோலில் விட்டு இந்த செயினை எடுத்து இதை இப்படி முடிச்சுட்டு திருப்பி ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இதே மாதிரி போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.